Okay. Okay. ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் யுவர் ஃபேவரட் ஜாலி சர்ப்ரைஸ் கல்வாஞ்சிக்குடி. நாங்கள் இன்னைக்கு கோயில் போகிறதுல நிற்கிறோம். யாருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எங்களோட தயானந்தினி ஆண்டியோட 44வது பர்த்டேயை சிறப்பாக கொண்டாடுறதுக்காக அவங்களோட தங்கச்சி உமானந்தினியும் அவங்களோட மகனும் சேர்ந்து தான் யூகேலேருந்து இந்த சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ சிறப்பாக சர்ப்ரைஸை செய்து முடிச்சிட்டோம். நீங்களும் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குற ஒருத்தராக இருந்தால் எங்களோட ஜாலி சர்ப்ரைஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். பாய் சொல்லுங்க. பாய் பாய். ஓகே, இவங்க கொஞ்சம் சவுண்ட் வரீங்க. ஓகே, வின்னருக்கு 500 ரூபா. சரியா? யாருக்கு கிடைக்க போறேன்னு தெரியாது. என்ன ரூல்ஸ்ண்டா, நான் பிளே பண்ண தொடங்குறது பிறகு நீங்களே இந்த சொல்லியா ஓடணும். இப்படி சரியா? இப்படி ஓடி வருவீங்க. ஆடி ஆடி இதே ஒண்ணு ஓட தவிர நடந்து போங்க. ஆனா டான்ஸ் ஆடி ஆடி போகணும். சரியா? பாட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட கொடுத்து ஓடணும். சரியா? மெதுவா போயிட்டு நான் பாட்டை ஸ்டாப் பண்ணோன்னே கதிரையில இருக்கணும். அடுத்தது பின்னுக்கு ஒரு கதிரை அடிக்கணும். அப்படியே ரிவர்ஸ்ல போயிருக்கிறல்ல, அப்படியே ஒரு ஃபுல் சுத்த முடிச்சுதான் இருக்கணும். ஒரே வழியில போகணும். அப்புறம் குறுக்கால விழுந்து ஓடக்கூடாது. சரியா? சின்னாக்க நடுவால எல்லாம் போடக்கூடாது. சரியா? அதே வழியால சுத்தணுமா? சரியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். சரியா? ஒவ்வொரு பாட்டு முடிவிலையும் ஒவ்வொரு கதிரையும் எடுக்கப்படும். யார் எடுக்க போறீங்க? நீங்க. சரி, அவங்களே எடுப்பாங்க. சரி, ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். டான்ஸ் ஆடி ஆடி போகணும். ஓடக்கூடாது, ஆடி ஆடி போகணும். நல்லா ஆடணும். ஒவ்வொரு மூவ்மெண்ட கொடுத்து போகணுமா? அப்படிதான் ஆடணும். என்ன அசைகிற ஆடணும். தலை மட்டும் ஆடுது 2 பேருக்கும். அண்டி இடுப்ப கொஞ்சம் ஆடுங்க. இடுப்ப கொஞ்சம் ஆடுங்க. இது ரயல் போல. என்ன அது? சரியா? ஓகே, அவுட் ஆயிட்டு வந்துட்டாரு. சரி, ஓகே, ப்ளே ஆடி ஆடி போங்க. ஆடி ஆடி போங்க. அப்படி வரக்கூடாது. ரிவர்ஸ்ல வரக்கூடாது. சரியா? ரிவர்ஸ்ல வரக்கூடாது. சரி, ஒரு சேர் எடுங்க. ஆறு தம்பி குட்டி. சரி, பரவாயில்ல. பின்னால போக கூடா, குறுக்க போக கூடா. சுத்தி போயிருந்தா ஓகே, ரைட். ஒரு கால எடுங்க. சரி, இப்ப சரியா? ஒரு ஆடுங்க, வாங்க எல்லாரும் ஆடுங்க. எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, ஆடுங்க. வாங்க எல்லாரும் வாங்க, ஆடுங்க ஆடுங்க. ஆடுங்க ஆடுங்க. ஆண்டி ஆண்டி கொஞ்சம் ஆடுங்க. விக்கி அண்ணிய பிடிங்க. அப்படிதான் அப்படிதான். நீங்களும் ஆடுங்கள போய். நீங்களும் போகலாம்.
ஓகே கை தட்டுங்க என்னடி சித்திரமே இங்க நீ பத்திரமே சொல்லுடி கட்டளை எத்தனை நான் செய்வேனே அன்புல பெட்டகமே தங்குற ஹாய் ஆண்டி ஹாய். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் உங்களுக்கு? இன்னைக்கு மிக்கி எல்லாம் வந்திருக்கு, ஜாலி சர்ப்ரைஸ் வந்திருக்கு. சோ என்ன ஸ்பெஷல்? பர்த்டே. பர்த்டே. ஓகே, விஷ் யூ ஹேப்பி பர்த்டே. தேங்க் யூ. ஓகே, அவரும் விஷ் பண்ணவா? கை தட்டணுமா? எல்லாரும் நிக்கிறாங்க. சரி, இத போட்றோம். எங்க ஒரு சத்தத்தையும் இல்ல, கை தட்டுங்க. ஓகே, ரைட். சோ, ஒரு கோலத்துல பார்க்கணும். உங்களை இந்த பர்த்டேக்கு உங்களை மறக்க முடியாத ஒரு அனுபவமா இந்த நாளை மாத்தணும்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச யாரோ இல்ல உங்களை பிடிச்ச யாரோ ஸோ ஜோலி சர்ப்ரைஸ் ஹையர் பண்ணி என்ன கழிச்சிட்டு இவ்வளோ கண்ணு கலங்குது. சரி, எங்களை இன்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஸோ இப்படி சர்ப்ரைஸ் உங்களுக்கு கேட்குறது நடந்திருக்காண்டி நடக்கல. ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க? சந்தோஷமா இருக்கேன்னு ஒரு பதட்டமாவும் இருக்கேன்னு நீ நான் சிரிக்கணும் அவர் சொல்றாரு உங்களுக்கு. சரி, என்னதான் இருந்தாலும் இன்றைய நாளை உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமா சந்தோஷமான ஒரு அனுபவமா மாத்தணும்னு சொல்லி யாரும் ஆசைப்பட்டிருக்காங்க. யாரா இருக்கலாம்? எங்களோட உறவுகள் நிறைய இருக்காங்க லண்டன்ல. எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல இருக்கிறாங்க. சரி, இந்த சர்ப்ரைஸ் மூலமா உங்களுக்கு இப்படி ஒரு சந்தோஷத்தை தரணும்னு யார் ஆசைப்பட்டிருக்காங்க? தங்கச்சி இருக்கிறாங்க. பேர் என்ன? அத்தான் உமா. உமா. உமா லண்டன்ல இருந்து. ஓகே. அப்புறம் அத்தான் பேர் என்ன? துருபதன். எங்க இருக்கிறார்? லண்டன்ல இருக்கிறார். மகனும் இருக்கிறார். மகன் பேர் என்ன? சஞ்சீபன். ஓகே. வேற யாரு? அண்ணா இருக்காங்க. லிஸ்ட் அப்படியே போய்க்கொண்டே எல்லா உறவுகளும் இருக்காங்க. சோ இந்த உறவுகள்ல யார் எப்படி சர்ப்ரைஸ் வந்திருப்பாங்கன்னு நீங்க நினைக்கீங்க? மகன் அப்படியா? ஓகே, மகனா இருக்கும். துருபதன் சொன்னீங்க அப்படியா? சஞ்சீபன். ஓகே, ரைட். நான் நீங்க சொன்னால் தெரியல. இது வேற யாரோ தந்துருக்காங்க. வெளியில கட்டார்ல இருக்காரு வீட்டுக்காரங்க. அவரையும் சொல்லுங்களேன். அவர் மட்டும் கோச்சிருவாரு. அக்காடமா அவர் அங்க இருக்கிற கட்டார்ல இருக்கிறார். சோ ஏகப்பட்ட உறவு இருக்கும். அப்ப இங்க இருந்து ஒருவர் தரலையா? சரி, அப்படியே யோசிங்க. நிறைய கிஃப்ட் இருக்கு. ஓபன் பண்ணுவோமா? இதை ஃபர்ஸ்ட் வாங்கினேன். கை தட்டணுமா? இனிப்போட ஸ்டார்ட் பண்ண சொல்லி கொடுத்தாங்க. சரியா, அதை வச்சுக்கோங்க. சரி, இப்ப ஆண்டிக்கு யார் தந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதானே. சோ ஃபர்ஸ்ட் டைம் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் இந்த வீட்ல நடக்குது. இதானே ஃபர்ஸ்ட் டைம். சோ அப்படி நடக்குது. அப்ப யாரு தந்திருப்பாங்கன்னு ஒரு ஆர்வம் இருக்கா இல்லையா? இருக்கு. அப்ப அதை நான் சொல்ல தானே வேணும். சொல்ல வேணாம்? யார் தந்தன்னு சொல்ல வேணாம்? சரி, நான் சொல்றேன். ஆனா ஆண்டி ஒரு பாட்டு ஒன்று படிச்சு காட்டணும். பாட்டெல்லாம் தெரியாது. ஆண்டி ஒரு பாட்டு படிச்சீங்கன்னா நான் இப்ப சொல்றேன். என்னப்பா சொல்லுவோமா? படிப்பாமா? இல்ல பாட்டு. அப்ப நீங்க படிப்பீங்களா? இல்லையா? பாடமாட்டீங்களா? படிப்பியலாடி அக்காட பிள்ளை எழுதி நடிக்காங்க. தங்கச்சி ஒரு பாட்டு படிக்க சொல்லுவாங்க. என்னடா இல்லையா? வெயிலா? எது படிக்கணும்? சத்தமா படிங்களா? சத்தமா படிக்கணுமா? ஆக்ஷனோட படிங்களா? ஆக்ஷன் ஆடி காட்டுங்க. ஓகே. பக்கபட கூட பைபட கூட படிக்கும். படிச்சாடு தெரியுமா? சரி, 1 2 3 ஸ்டார்ட். ஓகே. மலை மாத்தி போடு கோல்டன் ஸ்பார் அவனில ஆன நீலாத லைஃப் ஏசும் சார மாஸ்டர் ஃபார ஃபயர்னா ஹீரோ சிங் சிங் போயிட்டு வேற யாரோ. வெரி குட் பையடிங்கடா. என்ன பிள்ளை படிச்சிட்டீங்க? வாங்க பெரிய மாக்கிட்ட வாங்கல. தெரியுமா gift கொடுக்கணும்ல. போங்க அவர்ட்ட நில்லுங்கடா தாரணா. சரி, வெரி குட். நில்லுங்களா? கிட்ட நில்லுங்க பெரியம்மா கிட்ட. சரி, ரைட். இந்த gift நான் த்ரோ பண்ண போறேன். சரியா? எறிய போறேன். நீங்க பெரியம்மாங்க வாங்கி கொடுக்கீங்களா? அப்படி நீங்க பிடிக்கல அடி எங்க மிக்கி பிடிச்சிட்டாருண்டா. மிக்கி ஒரு ஸ்டெப் போட்டு காட்டுவார். நீங்க ரெண்டு பேரும் ஆளோட பெரியம்மாவோட சேர்த்து. சரியா? ஓகே. 1 2 3.
ஐயோ மிக்கி மாமா வாங்கிட்டாரு. நம்ம வாங்கிட்டாரு. அப்ப என்ன செய்வோம்? ஒரு ஸ்டெப் ஒன்று போடுவோம். நீங்க ஆடுவீங்கனே, இப்ப வடி ஆடுனீங்கனே. சரி ஓகே. மிக்கி வச்சிருங்க. வந்து செய்து காட்டுங்க. பெரியம்மா சேர்ந்து தான் இப்ப செய்யணும். அதான் டாஸ்க். சரி ரெண்டு பேரும் சேர்ந்த மாதிரி வந்து செய்து கொடுங்க. இது ஈஸியா இருக்கிறப்பா. ஓகே ரைட். சரி கொடுங்க, கிஃப்ட் கொடுங்க, தூக்கி கொடுங்க மிக்கி. ஓகே ஓபன் பண்ணுங்க ஆண்டி. கை தட்டுங்கம்மா, எல்லாரும் கை தட்டுங்க. சரி ஆண்டிக்கு என்ன வந்திருக்கு? சாரி எடுங்க வெளியில. ஓகே ரைட். சரி உங்களுக்கு அழகா உங்களோட கலருக்கு மேட்சிங்காக ஒன்று வந்திருக்கு. சரியா? ஓகே வச்சிருங்க. ரைட் நீங்க சொல்லுங்க. ஸோ நீங்க கொஞ்சம் லிஸ்ட்டு சொன்னீங்க, ஏன்னா நம்பர் ஆஃப் பர்சன் நிறைய பேர் சொன்னீங்க. இப்போ ஏதாவது ஒரு ஐடியா கிளிக் ஆயிருக்கா? ஆறுன்னு சொல்லி மகன் தான் செய்திருப்பார். அவ்வளவு பேர்லயும் ஒரு ஆளை சொல்றீங்கன்னு. ஓகே மகன். சரி ஆனா நான் உங்களுக்கு க்ளூ தாரேன். 2 பேரும் செய்திருக்காங்க. 2 பேர் சேர்ந்த மாதிரி தயானந்தினி ஆண்டிக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. யாரு? தங்கச்சியும் மகனும். தங்கச்சியும் மகனும். இப்போ அப்படின்னு சொல்றீங்கன்னு. சரி பாப்போம். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, மெதுவா கொண்டு கொடுங்க அம்மா. சரி அதையும் வாங்கிடுங்க. ரைட் ஓகே. என்ன இருக்கும்? தொட்டு பார்க்கலாம், குலுக்கி பார்க்கலாம், மணந்து பார்க்கலாம், என்னன்னாலும் செய்யுங்க. ஆனால் கண்டுபிடிங்க என்ன இருக்கும் அந்த கிஃப்ட். இது விலை மதிப்பு கொஞ்சம் கூடிய கிஃப்ட் உண்டு. அன்றைக்கு கொடுக்க சொல்லி ஆசைப்பட்டிருக்காங்க. காசா? காசு அம்மாவுக்கு விருப்பம் என்ன? சரி ஓபன் பண்ணி பா. அந்த இதை எடுத்து பிடிச்சி இல்லைங்க பாப்பா. கை தட்டுங்க, கை தட்டுங்க. சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். எல்லாரும் கை தட்டுறது கொஞ்சம் தட்டுனா கொஞ்சம் தான் வரும். அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் தானே, அதான் நிறைய காசு வரும். ஒரு தட்டுக்கு 2000. அம்மாட இந்த பர்த்டேக்கு எனக்கு யாருன்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அவங்க அனுப்பியிருக்காங்க 50,000 ரூபாய். சரியா? ஓகே. ஸோ அம்மா காசு முக்கியம் வந்துட்டு தேவைன்னுட்டு அனுப்பியிருக்காங்க. சரி அப்போ நீங்கள் 2 பேரை கடைசியாக ஃபைனலைஸ் பண்ணுறீங்க. ஏன்னா உங்களோட தங்கச்சியும் உங்களோட மகனும் அப்படி. சரி பாப்போமையா. ட்ரை. இன்னும் கிஃப்ட் இருக்கு. இதை மிக்கிட்ட கொடுக்குறேன். ஓகே. அதை ஒருவேளை ஓபன் பண்ணா யார் தந்தம் தெரியுமோ, அதனால கொஞ்சம் இருக்கட்டும். சரியா? அப்பாவை கூப்பிடும். அப்பா வாங்க நாளுக்கிட்ட. மிக்கி அதை வச்சுக்கோங்க. அப்பா சொல்லுங்க, இன்னைக்கு உங்களோட மகள் தயானந்தினி உங்களுக்கு எத்தனையாவது பிள்ளை? ஓ இவதான் 2வது மகள். ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு பர்த்டே என்ன? ஓகே. அவட பர்த்டேக்காக யாரோ சர்ப்ரைஸ் அனுப்பியிருக்காங்க, நிறைய கிஃப்ட் எல்லாம் தந்து. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நீங்களும் அதே ஆப்ஷன் தான் சொல்றீங்கன்னு. சரி ஓகே. நிறைய பேர் சொந்தம் இருந்தாலும் அந்த சர்ப்ரைஸ் செய்யற அளவுக்கு செய்யக்கூடியார்கள் அந்த 2 பேரும் கடைசியா சொல்றீங்க. சரி என்னதான் இவ்வளவு கிஃப்ட் கிடைச்சாலும் பெத்த தகப்பன்ற வாயால் ஒரு 4 நல்ல வார்த்தை இன்றைய நாள்ல அவைக்கு கிடைச்சா ரொம்ப சந்தோஷம் தானே. ஸோ அதைத்தான் நாங்க இப்ப கொடுக்க போறோம். சரியா? நீங்க சொல்லுங்க உங்களோட மகள் தயானந்தினியை பத்தி. அவள் உங்களுக்கு என்ன விஷயம் பிடிக்கும்? உங்களோட மகள் உங்களுக்கு எந்த அளவு முக்கியம்? அவ எப்படியெல்லாம் உங்களை பார்த்துப்பா? அவளுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் இன்றைய நாள் சொல்லுவோம். எல்லாம் பிடிக்கும் பாத்தீங்களா? ஓகே சரி. அவளை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள்? நல்ல சாப்பாடு செய்வாங்க. ஓகே. என்ன பிடிக்கும் அப்பாவுக்கு மால் செய்யறது? ஏதாவது ஒரு ஸ்பெஷல் அறிக்கை தானே. என்னென்ன கூப்பிடுவீங்க மாலை? உங்களோட புள்ளனும் உங்களோட புள்ள செய்யற சாப்பாடுல எதை விரும்பி சாப்பிடுவீங்க நீங்க? பிரியாணி சாப்பிடுவீங்கன்னு. சரி ஓகே ரைட். சரி ஓகே ரைட். சரி அப்ப கட்டிப்பிடிங்க 2 பேர் கட்டிப்பிடி. சரி பிள்ளைக்கு ஒரு நெத்தியில் ஒரு அவன் விடுங்களேன். சரி ரைட் ரைட்.
நீங்க சொல்லுங்கம்மா. இன்னைக்கு சாரி 44வது பர்த்டே அம்மாக்கு என்ன. ஸோ இன்னைக்கு சர்ப்ரைஸ் வரும் என்ன நீங்க எதிர்பார்த்துருப்பீங்க. அது எல்லாம் இருக்கட்டும். ஸோ அம்மா பத்தி இன்னைக்கு சொல்லணும் நம்ம என்ன. அம்மாவுக்கு நிறைய கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ பெத்த பிள்ளை அம்மாவை பத்தி கதைக்கிறது போல கிஃப்ட் அம்மாவுக்கு இல்லை இல்லையா. அப்ப நீங்க அம்மாவை பத்தி ஸ்பெஷல் எல்லாம் சொல்லுங்க. அம்மாவில் எந்த அளவு பிடிக்கும் உங்களுக்கு? ரொம்ப பிடிக்கும். சரி, எதுக்கா ரொம்ப பிடிக்கும் அம்மாவை? உங்களை விட்டு கொடுத்ததே இல்ல அம்மா. ஓகே, அப்புறம் நல்லா பாத்தீங்களா அம்மா கண்ணு கலங்குது, எனக்கு கலங்குது லைட்டா. ஓகே, அப்புறம் அம்மா எல்லாம் வாங்கி தருவாங்கண்ணே. கேட்கும் போது வாங்கி தந்துருவாங்க. 12 மணி சர்ப்ரைஸ் அவர் வந்துட்டாரு. அது சரி, கேக்கெல்லாம் வட்டியாச்சு 12 மணி. கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. வெரி குட். 12 மணிக்கு தந்து மற்ற மகனும் தங்கச்சி. அப்படி சரி, ஓகே. இப்ப நீங்க என்ன சொல்ற? அம்மா சமைக்கிறதுல உங்களுக்கு என்ன பிடிக்கும்? அம்மா பிரியாணி தான். அப்ப நாங்களே சாப்பிட்டு தான் போறேன். சரி, ஓகே, ரைட். சரி, அம்மாக்கு எதுவும் விஷ் பண்ண போறீங்களா? நாள் ஏதாவது ஒரு கடவுள்கிட்ட ஏதோ வாழ்த்தோன்னு ஏதாவது சொல்லுங்களேன். வெரி குட். ஓகே, அம்மா கட்டி பிடிப்பேம்மா. சரி, கட்டி பிடிப்பேன். சும்மா கட்டி பிடிப்பாரு. கிஸ் பண்ண போட்டோ. வெரி குட். நீங்க சொல்லுங்கம்மா, உங்களுக்கு என்ன பேருமா? கபிலக்ஷன். எத்தனையாம்மா வந்து படிக்கீங்க? 6ஆம் ஆண்டு. இன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே தானே, நீங்களும் கிஃப்ட் பண்ணீங்களா? இல்லையா? அப்ப அவ்வளோ கொடுப்பேன் நம்ம. அதை விட கிஃப்ட் அம்மாவுக்கு கொடுங்க. அம்மாவுக்கு கொடுங்கம்மா. அச்சா குட். ஓகே, சரி, நீங்க சொல்லுங்க அம்மா பத்தி. உங்களுக்கு கண்டு இருக்கும் தானே. சொல்லுங்க. சரி, ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஏதாவது மறக்க முடியாத சம்பவங்கள் இருந்தா சொல்லுங்களேன். எங்கேயாவது அம்மா என்ன விட்டு கொடுக்கவே இல்லை, நான் கெத்தா ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் சொன்னேன் இந்த அம்மாடா அப்படி அப்படி இது இருக்கா? அப்படியா? சரி, நீங்க கியூட்டா இருக்கீங்களே. ஓகே, ரைட். சரி, ஏதாவது வேற ஏதாவது சொல்ல போறீங்களா? அம்மாட சாப்பாடுகள் இல்ல அம்மா சொல்லுங்க. ஃப்ரைட் ரைஸ். அப்ப 2வது ஆப்ஷனும் வந்தது. ஓகே, சரி. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஒன்றும் தரல நம்ம மச்சம். சரி, நாளைக்கு தான் விளக்கம் இருக்கு. சரி, எங்களையும் கூப்பிடுவீங்களா சாப்பாட்டுக்கு? ஓகே. எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? 1000 உறவு உன்னை தேடி வந்து தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்க யாரிடா? தெய்வம் ஒரு வீட்டிலும் இருக்குதுன்னா பாயடா. என்ன இது போட்டோ பார்த்தா எதுவும் தெரியுதா யார் தந்துருப்பாங்க? அப்படி என்ன ஹிண்ட் இருக்குதா? யாரு? தங்கச்சி இருக்காங்களா அதுல? அக்கா இருக்கிறா. ஸோ அந்த போட்டோ முக்கியமா போட சொல்லி சொன்னாங்க. எனக்கு உண்மையா ரீசன் தெரியா, ஏதோ உங்களுக்குள்ள ஏதாவது சென்டிமெண்டா இருக்கும் அந்த போட்டோ எடுத்தேன்னு. ரைட். ஸோ நான் இந்த சர்ப்ரைஸை உடைக்கிற நேரம் யார் தந்துருப்பாங்கன்ட்டு நீங்க சொன்ன மாதிரி உங்களோட மகனும் உங்களோட தங்கச்சியும் தரல. சரியா? இது வேற யாரோ தான் தந்திருக்காங்க. அப்படி என்ன சொல்ல மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரி உங்களோட மகனும் உங்களோட தங்கச்சியும் யூகே இதுல லண்டன்ல இருந்து இந்த சர்ப்ரைஸை செஞ்சு இன்னைக்கு கண்டிப்பா போய் அம்மாவுக்கு இதை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டு செய்திருந்தாங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க? சந்தோஷமா, எக்ஸைட்மெண்டா இருக்கேன்னு. சரி, அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி. ஓகே, அவங்களுக்கு தெரியும் சரியான பாசம் என்னோட ஆர்டர்கள். அப்படியா? சரி. ஸோ நீங்கள் எதிர்பார்க்காம அது கிடைச்சது உண்மையில சந்தோஷமா இருக்கேன்னு. ஓகே, சில உறவுகள் நமக்கு இப்படி நம்மளோட சந்தோஷத்துக்காக செய்யக்குள்ள அவங்களெல்லாம் உண்மையில விட்டு கொடுக்க கூடாது. நம்ம நீங்கள் அப்படி ஒரு இதை இருக்கிற வடிவாக தான் அவங்க இப்படி எல்லாம் செய்யறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரி, உங்களோட உறவும் இதே மாதிரி எப்பவுமே நிலைச்சி இருக்கணும், எந்த குறைவும் இல்லாமல் இருக்கணும்னு ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் நாங்கள் எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சரி, இப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து கேக் வெட்டுவோமா? ஆண்டி வாங்க, அதில் வைங்க, அதில் வைங்க.
கத்தி வரல என்ன அந்த சரி இப்ப எல்லாரும் சேர்ந்து அம்மாக்கு பர்த்டே சாங் பாடுவோமா அதுக்கு பிறகு எல்லாம் தானே கிட்ட வாங்கம்மா கிட்ட வாமா சரி மிக்கி கூப்பிட்டுடுங்க ஓகே 1 2 3 ஸ்டார்ட் பாடுங்க Happy birthday to you. Happy birthday to you. சிரிச்ச மாதிரி பாடுங்க Happy birthday to Rianja. Happy birthday to you. வெட்டுங்கம்மா வெட்டுங்க கேக்க வெட்டுங்க நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும் வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும் அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் அறிவு வேண்டும் 44வது பர்த்டே சிறப்பா கொண்டாடி கொண்டிருக்கிற எங்கட தயானந்தினி எப்படி ஃபீல் பண்றீங்க எல்லாரும் எப்படி ஃபீல் பண்றீங்க ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கப்பா ஹாப்பியா ஃபீல் பண்றீங்க ஓகே இந்த 44வது பர்த்டே சர்ப்ரைஸ் மூலமா கொண்டாடணும்னு சொல்லி கேட்டு உமானந்தினி அவங்களும் மற்றும் தயானந்தினி அவங்களோட மகன் சஞ்சீவனும் சேர்ந்துதான் இந்த சர்ப்ரைஸ யூகேல இருந்து சிறப்பா கோஆர்டினேட் பண்ணது மட்டும் இல்லாம இங்க இருந்து அதை கோஆர்டினேட் பண்ணது நம்மளோட மகன் உங்களோட மகன் அவதான் இந்த சர்ப்ரைஸ இங்க இருந்து ஜாலி சர்ப்ரைஸ் ஹாயர் பண்ணி செய்விச்சிருந்தாரு உண்மைக்கும் இந்த பர்த்டே சர்ப்ரைஸ் அன்னைக்கு செய்யறதா இல்லையான்ற ஒரு சிச்சுவேஷன்ல ஆனா சிறப்பா செய்து முடிச்சிட்டோம் சோ அண்ட் இதே போல சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னு சொல்லி கேட்டு உங்களோட தங்கச்சி மற்றும் மகன் சார்பாகவும் இங்க இருக்கிற மகன் மற்ற உறவுகள் அப்பா எல்லாரும் சார்பாகவும் எங்கட மிக்கி சார்பாகவும் ஜாலி சர்ப்ரைஸ் சார்பாகவும் எங்கட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் ஓகே சே பாய் பாய் சொல்லுங்க